நேபாள் போய் கின்னஸ் சாதனை படைச்சதை தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் ரைடுன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரைடு உங்களுக்கு நேபாள் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அத நான் பத்தி சொல்லுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து லடாக் போயிருந்தேன். ம். லடாக் வந்து வாக் அண்ட் லிஃப்ட்ல போயிருந்தேன். ஸோ அந்த டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து ரெக்கார்டு வாங்குனதுக்கப்புறம் நெறைய ப்ரோகிராம் ஃபங்ஷன்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டு பார்க்கும்போது, கீழயே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. "எதுக்கு உனக்கு இந்த ரெக்கார்டு? வாக் அண்ட் லிஃப்ட்ல தானே போன" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் கேட்கும்போது, இன்னும் நமக்குள்ள ஒரு வெறி வரும். கண்டிப்பா. எப்படியாவது நெக்ஸ்ட் லெவல் போகணும்ப்பா அப்படின்ட்டு. அப்படி அடுத்தவங்க இது உதவி இல்லாம நம்மளா ஒண்ணு நம்மளா படைக்கணும் தனியா அப்படின்னு நினைச்சு படைக்கணும் அப்படின்னு செகண்ட் ரைட் நினைச்சு போயிருக்கீங்க. செகண்ட் நேபாள் ரைடு பண்ணோம். இந்த 2 ரைடு தானா? அதுக்கப்புறம் ஏதாவது சாதனைகள் படைச்சிருக்கீங்களா? இல்ல இப்போ அத விட்டுட்டீங்களா? 3 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அத விட்டுட்டு அப்படியே நீங்க உங்க பாட்டுக்கு வேலைய பார்க்க தொடங்கிட்டீங்களா? இந்த 2 ரைடு தான் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி வேலையில ஒர்க்ல கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலுமே நம்ம இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம் வீக்லி. அப்போ இன்னும் வேலையும் பார்த்துட்டு, நீங்க உங்க ஃபேஷனையும் விடாம, ப்ரொஃபஷனலையும் விடாம அப்படி பார்த்துட்டு ஆமா, இருக்கிறீங்க. அப்படி கன்டினியூவா போயிட்டு இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க இன்ஸ்டாலயா இருக்கட்டும், வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும். "என்னப்பா இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்க, நாளைக்கு என்னன்னா கொல்கத்தால இருக்க, 3வது நாள் என்னன்னா வீட்ல இருக்கேன்னு போடுற. நீ என்ன எடிட் பண்ணி எதுவும் போட்டுட்டு இருக்கியா?" அப்படிலாம் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் கேட்க வேண்டிய டவுட் இருக்க தானே செய்யும். அப்போ நீங்க வந்து ஒர்க் வந்து அப்போ ஏதோ ஊர் சுத்துற மாரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ரயில்வேல நினைக்கிறேன். வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிரைவேட்ல வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், சூப்பர். ஒர்க்கும் பார்த்துட்டு, அப்படியே தன்னோட ஃபேஷனையும் விடாம, அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. எல்லாருக்குமே கிடைக்காதுன்னா, அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. நமக்கும் வேணும்னா, நம்ம தான் உருவாக்கணும். நீங்க வந்து நம்ம ஊருக்குள்ளேயே சுத்துறது போதாது அப்படின்னு கண்டம் விட்டு கண்டம் தாவுற மாரி, நம்ம டிஸ்ட்ரிக்ட் விட்டு, ஸ்டேட் விட்டு அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. இது எப்படி முடிஞ்சது? உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியும்? தமிழ் மட்டும் தெரியுமா? இல்ல வேற லாங்குவேஜஸ் தெரியுமா? எப்படி அத தாண்டிக்கிட்டீங்க? ஏன்னா நம்ம ஊர்லயே நம்ம தமிழ இல்ல நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நம்ம ஊர் கன்னியாகுமரிக்குள்ளேயே 5, 6 ஸ்லாங் இருக்கும். நம்ம சொல்றது அடுத்தவங்களுக்கு புரியாது. அந்த கம்யூனிகேஷன் எப்படி பண்ணிக்கிட்டீங்க? அத பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல ரைடு இது பண்ணும்போது ஹிந்திலாம் அவ்வளவா தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ரைடுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷுமே வந்து ரொம்பலாம் தெரியாது. நம்ம தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருந்தோம். ஸோ இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து பேசுறத வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா திருப்பி ஸ்பீடா பேசிற மாட்டோம். ஆனாலுமே அத வச்சு தான் ஃபர்ஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். செகண்ட் ரைடு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அதாவது இங்கிலீஷ் எப்படி புரிஞ்சுக்கிட்டோனோ, அதே மாரி அவங்க பேசுறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். திருப்பி நம்ம இங்கிலீஷ்ல பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒரு சில பேர். அப்படிதான் 2 ரைடுமே கம்ப்ளீட் பண்ணி மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இப்பவும் அதே நீங்க லாங்குவேஜஸ் வேற கத்துக்கிடுறீங்களா? இல்ல அப்படியே தான் இருக்குதா? இப்போ ரயில்வேக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் 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 முன்னாடி இருந்தத விட இப்போ கொஞ்சம் பெட்ரு. அந்த லாங்குவேஜ கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பா. அதோட ஸ்டாப் பண்ணிக்கிடணும் அப்படின்னு இல்லாம கத்துக்கிட்டே இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இப்ப அது மாரி டிராவல்ல கம்யூனிகேஷன் ஒரு பக்கம்னா, நமக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வாக் அண்ட் டிரைவ் அப்படின்னு மாறி மாறி லிஃப்ட் கேட்டு அப்படியெல்லாம் போயிருக்கிறீங்க. அப்ப நமக்கு உடம்பு ஹெல்த்தியா இருந்தா தான் கண்டிப்பா நம்மளால நல்லா பண்ண முடியும். அப்போ அந்த ஃபுட்டு அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுல தமிழ்நாடு பார்டர் தாண்டுறது வரை ஓகே தான். நம்ம தமிழ்நாடு தாண்டியுமே ஆந்திராலலாம் ஃபுட் வேற லெவல். நம்மளோட குவாலிட்டியா தான் இருக்கு. அப்படின்னு தான் சொல்லிக்க முடியும் ஆந்திராவ பொறுத்தளவுல. ஆனா ஆந்திராவ தாண்டியாச்சுன்னா ஃபுட் குவாலிட்டியா இருக்காது. ரொம்ப கம்மி தான். அது உங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட முடியாது. ஒழுங்கா இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ட்ரீட் பண்ற விதமே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம சும்மா நடந்து போயிட்டு இருப்போம். கையில மொபைல் இருக்கும். எப்போ மொபைல் எடுத்துட்டு போறாங்கன்னே தெரியாது. அந்த மாரிப்பட்ட ஸ்டேட்லாம் இருக்குது நம்ம இந்தியாக்குள்ளேயே. ஸோ நெறைய ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி தான் வந்திருப்பேன். ஸோ இருந்தாலுமே வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் சைடு நேபாள்லாம் போகும்போது வெஸ்ட் பெங்கால் சைடுல வந்து அந்த சிலிகுரி அந்த ரூட்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ லாங்குவேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம ஃபிளாக் வச்சிருப்போம். ஸோ அந்த ஃபிளாகுக்கு மரியாதை குடுத்தே நம்மள நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆர்மி மேன்ஸ், போலீஸ் இந்த மாரிலாம் நெறைய பேர் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஃபிளாக் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அத நீங்க கூடவே கொண்டு போனீங்களா? எண்ட் வரை கொண்டு போனீங்களா? அத பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரியில ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிளாக் கண்டிப்பா கையில வச்சிருந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட்டா எண்ட் பண்ற பிளேஸ் எது அப்படின்னு பார்த்து அங்க ஒரு பிளேஸ சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ லடாக்குங்கும்போது ஸ்டார்ட்டிங்ல நான் போன டைம் வந்து கார்துங்குலா டாப் அப்படின்ட்டு ஒரு இதுதான் ரொம்ப ஹையா இருந்துச்சு. இப்போ டங்லங்கா பாஸ் அப்படின்ட்டு ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அத விட ஒரு கொஞ்சம் ஹைட் அடி கூட. ஹைட் கூடுனது. அப்ப இந்த மாரி ஒரு டாப் பிளேஸ் பார்த்துட்டு, அங்க வந்து ஒரு போர்ட் இருக்கும். எப்படியுமே எல்லை அப்படின்ட்டு ம். சொல்லுவாங்கல்ல. ம். லாஸ்ட் பாயிண்ட். அதுல வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த ஃபிளாக் அதுல போய் இது பண்ணி வச்சிருந்தேன். வீடியோ கூட இருந்துச்சு. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரி, ஓகே. அந்த ஃபிளாக கொண்டு நீங்க அந்த எண்ட் ஆஃப் த இதுல எண்டுல கொண்டு வைக்கும்போது, அந்த இடத்துல நீங்க நிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மூவ்மெண்ட் அந்த இது? ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா ஒரு 5 நாள் 6 நாள் தாண்டும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன வீட்டுக்கு திரும்பி போயிரலாமா அப்படின்னு கூட நிறைய டைம் திங்க் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணோம்னா திரும்பி போயிட்டோம்னா ஆல்ரெடி எல்லாரும் கேவலமா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நம்ம திரும்பி போயிட்டோம்னா இன்னும் நமக்கு கேவலம். ஸோ அப்ப இதை விடக்கூடாது. எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டா அந்த டைம் நம்ம
நம்மளா இவ்வளவு லாங் ஒரு 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இந்த ஃபிளாக் இங்க நாட்டியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வேற லெவல் ஹாப்பியா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க அங்க நடந்து போறீங்க, பைக்ல போறீங்க, எது எப்படி போனாலுமே நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அமௌண்ட் இல்லாம எதுவுமே சர்வே பண்ண முடியாது இப்போ இருக்கிற இதுல. ஏன்னா நம்ம யாருமே ஃப்ரீயா எதுவுமே தரமாட்டாங்க. நான் இப்படி ஒரு அச்சீவ் பண்ண போறேன்னு சொன்னாலே நம்மள நெகட்டிவா தான் பேசுவாங்க. ஸோ கண்டிப்பா அச்சீவ் பண்ணதுக்கு அந்த ஃபினான்ஷியலா நீங்க உங்களுக்கு சப்போர்ட் யார் பண்ணா? ஏன்னா நீங்க காலேஜ் முடிச்ச டைம் சொன்னீங்க. ஸோ வேலைக்கும் போயிருக்க மாட்டீங்க. அந்த டைம் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க? எவ்வளோ ரூபா வச்சு சர்வே பண்ணீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் கன்னியாகுமரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்ல இருந்து ஒரு 500 தான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி கொஞ்சம் அக்கௌண்ட்ல போட்டு அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம தமிழ்நாடு தாண்டுறது வரை நான் வந்து லடாக் ரைடு சொல்லல, நேபாள் ரைடு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு வந்து தாண்டுறது வரை தமிழ்நாடு இல்லை ஆந்திராக்குள்ளேயே நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. நான் கன்னியாகுமரியில காலைல ஒரு வீடியோ போடுறேன். நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட வள்ளியூர் தாண்டறதுக்கு முன்னாடியே 600K போயிடுச்சு. 6 லட்சம் வியூஸ் தாண்டி போயிடுச்சு. ஸோ வள்ளியூர் தாண்டறதுக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க்லாம் இருந்து நாங்குநேரி பக்கத்துல வந்து கூப்பிட்டு சாப்பாடுலாம் வந்து அந்த மாதிரி விருதுநகர் போக மதுரை ஒரு இடமும் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு தருது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. சென்னையிலலாம் வந்து ஒரு அண்ணா கூட்டிட்டு போய் வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ண வச்சு நான் வந்து இங்க இருந்து சென்னை போறது வரை நான் ஸ்டாப்பா தான் போயிட்டு இருந்தேன். இப்படி போவேன், ஒருத்தங்க வீட்டில் போய் சாப்பிடுவேன், அவங்க கூட ஒரு ஃபோட்டோ வீடியோ கொஞ்ச நேரம் அவங்க கூட அப்படி ஸ்டே பண்ணிட்டு பேசிட்டு மனசு விட்டு அப்படி அங்க இருந்து போய் அப்படியே லாஸ்டா நான் ஸ்டே பண்ணதுன்னா சென்னையில ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அந்த அண்ணா வீட்டில். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வீட்ல இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் தான் ஆந்திரா ரூட்டுக்கு போயிருந்தேன். ஆந்திரா ரூட் வந்து நெல்லூர், விஜயவாடா, விசாகப்பட்டினம், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அந்த ரூட்டு போய் சிலிகுரியில இருந்து கட் ஆகி தான் நம்ம இந்தியா பார்டர் இருக்கு. இந்தியா பார்டர் வந்து ஈஸியா கிராஸ் ஆயிட்டோம். நேபாள் பார்டர் ஆர்மி எல்லாருமே வந்து லாக் பண்ணிட்டாங்க. புதுசா ஒருத்தங்கள பார்க்கும்போது அப்படி லாக் பண்ணி ஒரு 1/2 hour இருக்கும். உள்ள கூட்டிட்டு போய் செக்லாம் பண்ணி ஏதாவது பாம்பு தான் எடுத்துட்டு டெரரிஸ்டா தானே பார்ப்பாங்க, கண்டிப்பா. பாம்பு தான் எடுத்துட்டு வரானு அப்படிலாம் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள அலோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் திரும்புறது வரை நேபாள் ரயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா அங்க ஜிபே ஒர்க் ஆகாது, கையில வேற அமௌண்ட் அவ்வளோ இல்லை, எல்லாமே அக்கௌண்ட்ல தான் இருந்துச்சு. அங்க போய் சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வர அந்த 1 வீக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இப்போ ஒரு நாள் ஸ்டே மட்டும் தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. நைட்டு ஒரு அண்ணா வீட்ல ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு. உங்களுக்கு மொத்தம் எத்தன நாள் ஆச்சு? அந்த நைட்டு ஸ்டே அதெல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? இல்ல நடந்துட்டு தான் இருப்பீங்களா? எங்க நான் ஸ்டே நேபாள் பண்ணீங்க? ரைடு வந்து பாத்தீங்கன்னாக்கி நம்ம கன்னியாகுமரில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2500 கிலோமீட்டர் தான் வரும். நான் போயிட்டு ரிட்டர்ன் வரது வரை எடுத்துக்கிட்டதுக்கு வந்து 28 days போயிட்டு ரிட்டர்ன் வரது வரைக்கும் எடுத்துக்கிட்ட நாள். ஆனா வந்து நம்ம இங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி வந்து காலையிலயும் நடந்து நைட்டும் நடப்பேன். போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு 6 month வெளியே எங்கேயுமே போயிருக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருந்து இப்போ வரைக்கும் அந்த டயர்டு சில டைம் தெரியும். ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே நிக்க முடியாது. அந்த டயர்டு இன்னுமே வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நெல்லூர், ஆந்திரா, விஜயவாடால ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கேப்ல ஒடிசா அந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம நேபாளுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்ட்ரி ஆகி உள்ள போயிட்டோம். அங்க எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஒரு ஃபுல்லாவே மலையை கடந்து அங்க போற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு 5 மணிக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இங்க யாருமே பைக்கும் போகாது, கார் போகாது, எதுவுமே போகாது. ஸோ நான் இந்த பார்டர் தாண்டி வந்துட்டேன். இங்க போலீஸ் ஸ்டாப் பண்ற ஏரியாவை தாண்டி 5 மணிக்கு தாண்டி வந்துட்டேன். ஸோ அவங்க என்ன நினைச்சு விட்டுருப்பாங்க, இதுல ஏதாவது லோக்கல்ல போனா இருக்கும்னு நினைச்சு அவங்களாம் விட்டுட்டாங்க. அங்க 5 மணிக்கு அங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க எதுவுமே வராது. இது எனக்கு தெரியாது. தெரியாது. நானும் வந்து அவ்வளவா லாங்குவேஜ் தெரியாது. நம்ம ஹிந்தியே ரொம்ப கஷ்டம். நேபாளில லாங்குவேஜ் அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அந்த இதுல எப்படிலாமோ போயிட்டேன். போய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அங்க போகும்போது ஒரு வீடு இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் வீடு. ஸோ அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி சின்ன தாபான்னு சொல்லுவாங்க. அங்க ஹோட்டல்னு சொல்ல மாட்டாங்க, தாபான்னு சொல்லுவாங்க. அந்த தாபா போய் அங்க சாப்பிட்டுட்டு அங்க அவங்க ஃபேமிலி கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்க இருந்து அப்படி கிளம்பிட்டேன். அவங்க கூட எனக்கு இந்த எதுவுமே சொல்லல. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல போ அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கம்மி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். ஸோ அந்த ஃபேமிலி வந்து நல்லா பார்த்துட்டாங்க. ஸோ அங்க ஒரு 2 பொண்ணுங்க வேற இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணோட நேம் சுதா, ஒரு பொண்ணோட நேம் சுஜின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தங்கச்சி அக்கா நம்ம கூட இருந்தா எப்படி பார்த்துப்பாங்க அதே மாதிரி பார்த்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து அதனாலதான் இன்னும் அந்த நேம் மறக்காம வச்சிருக்கிறீங்க. மறக்காம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டோம். ஒரு நைட் ஒரு 11 மணி இருக்கும். 11 மணி இருக்கும். போயிட்டு இருக்கும்போதே யானை ம். நைட் அதை பார்க்கும்போதெல்லாம் அப்படி முடிஞ்சு டவர் கிடையாது, டவர் கட் சரி ஆயிடுச்சு. சரி. யாரையும் நம்ம கூப்பிடவும் முடியாது நமக்கு அங்க. சிலிகுரி தாண்டும் போதே டவர் கட் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த இது யானை பார்த்தாச்சு. ஒரு டேனிங்ல நிக்குது, ஹேர் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல நிக்குது பார்த்தாச்சு. என்ன பண்ணுன்னு தெரியாது. உடனே பேக்கை கீழே வச்சுட்டு அப்படியே மரத்துக்கு மேலே ஏறிட்டேன். ஒரு 1/2 hour யானை போனதுக்கு அப்புறம் தான் வெளியே போனேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேனிங் தாண்டி போயாச்சு. அங்க போர்டு சிறுத்தை படம் போட்டிருக்கேன். என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிட்டு, சரி யானையும் தாண்டி வந்துட்டோம், இனி சிறுத்தைனா மரத்துக்கு மேல யாருனாலும் கொன்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து பயந்து ஓரோ டேனியும் போகும்போது லாஸ்ட் வரை ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி பார்த்து தான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து தான் நேபாள் ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்.
கிட்டத்தட்ட அப்போ ஒரு மாசமா நீங்க போயிட்டு வந்து இது பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் மறக்க முடியாது. ஒரு மூமெண்ட் சொல்லிட்டீங்க. வேற பெஸ்ட்டா இது எனக்கு மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா எத சொல்லுவீங்க? டோட்டலா இப்போ வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம இந்த காலத்துல வந்து ஃபேமிலியே இவ்வளத்துக்கு சப்போர்ட் ஃபேமிலி மீன்ஸ் வந்து நம்ம வீட சொல்லல. உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க. தேவைப்படும்போது ஜாயின் பண்ணிப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட உறவினர்கள சொல்றேன் நான். அவங்க இந்த மாரிப்பட்ட டைம்ல அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா, முகம் தெரியாத நண்பர்கள், நண்பர்கள்ன்னு சொல்றத விட அவங்கள வந்து முகம் தெரியாத உறவுகள்னு உறவுகள். கூட ம். சொல்லலாம். ஸோ நம்ம இன்ஸ்டா மூலமா அவங்க வந்து யாருன்னே தெரியாது. நம்மள பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ அவங்கலாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அது இப்போ வரைக்கும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து அது சாதிச்சிருக்கோம், இது சாதிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம எவ்வளோ மக்களுக்கு மனசுல இடம் பிடிச்சிருக்கோம், எவ்வளோ மக்களுக்கு மத்தியில நம்ம பேர் நிக்குது. அதுதான் இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ மெயினா வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சது தான். மக்கள் மனசுல அவங்க மனசுல உங்களுக்கு இடம் குடுத்தது தான் பெஸ்ட் மூமெண்ட் அதுதான். அப்படின்னு ஏன்னா சொல்றீங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த திறமையும் கிடையாது. நான் வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்கேன். தனியா ஒருத்தனா இருக்கிறேன். பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒல்லியா, அசிங்கமா, கருப்பா இருந்திருப்பேன். அப்போ நான் என்ன நினைச்சேன், இன்ஸ்டாக்குள்ள வரோம். ஸோ எல்லாருமே அசிங்கமா தான் பார்ப்பாங்க. யூடியூப்க்குள்ள வரோம் எல்லாருமே அசிங்கமா தான் பார்ப்பாங்க. அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்தேன். ஆனா எனக்கு யூடியூப்ல இப்ப இருக்கிறது வந்து ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. இன்ஸ்டால கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இத்தனை பேர் மனசுல நம்ம இடம் பிடிச்சிருக்கோம். இத்தனை பேர் மனசுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அது நினைச்சா பெருமையா தான் இருக்குது. திருநெல்வேலி, மதுரை அப்படின்னு சொல்றத விட தமிழ்நாடு, அதையும் தாண்டி இந்தியா லெவல்ல எங்க போனாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அந்த ஸ்பாட்ல வந்து நிக்கிறதுக்கு கூட இப்ப நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நம்ம உறவுகளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டா கூட மும்பை போயிருந்தேன். அங்க ஒரு பிரச்சனை. அப்போ ஜஸ்ட் ஒரு கால் பண்ணோனே நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அது நினைச்சலாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. திருநெல்வேலி, மதுரை இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா நம்மள வந்து இன்ஸ்டால பார்த்திருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்திருக்க கூட மாட்டோம். கண்டிப்பா. ஆனா நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கும்போது ஒரு கால் மட்டும் பண்ணா போதும். என்ன பிரச்சனை எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க. அழகா சொன்னீங்க. நான் பெஸ்ட் மூமெண்ட்னா நெறைய பேர் நான் அங்க அத பார்த்தேன், இங்க இது பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அத விட்டுட்டு டிஃபரெண்டா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கேன். நெறைய மக்களோட மனசுல அவங்க எனக்கு இடம் தந்திருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அப்புறம் அழகா நீங்க சொன்னீங்க. திறமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா தனியா நடந்து போறதே ஒரு பெரிய திறமை தானங்க. இப்போ உள்ளவங்க வீட்ல இருந்து வெளியில போறதுக்கே அவங்களுக்கு தனியா போக முடியாது. ஆனா வீட்ல இருந்து கன்னியாகுமரியில இருந்து டிஸ்ட்ரிக்ட் தாண்டி, ஸ்டேட் தாண்டி இப்படி ஒரு இது அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இந்தியா ஃபுல்லும் நீங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இதுவே பெரிய திறமை தான். அப்புறம் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு நான் அழகா இல்ல, நான் ஒயிட்டா இல்ல, நான் ஒல்லியா இருக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா, அந்த இடத்துல நான் அச்சீவ் பண்றது தான் பேசுமே தவிர, என்னோட பாடி பேசாது. என்னோட அச்சீவ்மெண்ட் தான் பேசும் நம்ம அப்படின்னு அழகா அச்சீவ்மெண்ட்ட வச்சு சொல்லியிருந்தீங்க. நெறைய பேர் அவங்க மைண்ட்ல இடம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வந்து அழகோ, இது எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனா ஒரு நல்ல கேரக்டர் இருந்தா போதும். யாருக்கு மனசுல வேணாலும் நம்ம இடம் பிடிக்கலாம். அத இந்த விஷயம் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா. நம்மளோட அச்சீவ்மெண்ட் பெஸ்ட்டா இருந்தா, நம்மளோட எல்லா இதுவுமே நமக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு கண்டிப்பா. நினைச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது நெறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறீங்க, போயிருக்கிறீங்க. இதுல ஹெல்த் இஷ்யூ ஏன்னா நம்ம ரொம்ப நாள் நீங்க அப்போ உங்கள வீட்ட விட்டே வெளியில அனுப்புனது இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 1 மாசம் கிட்டத்தட்ட 1 மாசம் வெளியில இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எப்படி இருந்துச்சு? ஹெல்த் எப்படி இருந்துச்சு? என்ன பொறுத்தளவுல வந்து டிராவல் பண்ணும்போது போயிட்டு ரிட்டர்ன் வர்றது வரைக்கும் எதுவுமே ஆகல. ரிட்டர்ன் வந்துமே ஒரு 10 நாள் வந்து நார்மலா தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங்ல ஒரு காய்ச்சல் வந்துச்சு. மழையில நனைஞ்சு எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு காய்ச்சல் தான் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 6 மாசம் ரொம்ப பாடி வந்து அப்படியே டயர்ட் ஆக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கரெக்டா 6 மாசம் ஆச்சு. அதான் நம்ம ரன்னிங்ல இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே நம்ம அப்போ பிரச்சனை மீன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்ல. அந்த டயர்ட்னஸ் அப்படி இருக்கும். வெளில வந்தா வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிராவல் டைம் ஹெல்த் இஷ்யூ ஆ பெருசா இல்ல. நீங்க வந்த ஒண்ணும் பிறகு பிரச்சனை தான் இல்ல. சின்ன ஒரு இஷ்யூ ஆனது உங்களுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன வயசுலயே வந்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கிறீங்க. அ இனி என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க? என்ன அச்சீவ்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ கோல்ஸ் எது வச்சிருக்கீங்க? நான் வந்து 2023ல 22ல அது முடிச்சிட்டோம். 23 லாஸ்ட் ஒரு பிளேஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படின்ட்டு பார்க்கும்போது சரி ஒர்க்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சேஞ்ச் ஆகி ஒர்க்குக்கு வந்தனால அந்த இதை அப்படி நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நம்ம அதை வீடியோலாம் அவ்வளோவா போட மாட்டோம். தெரியாம நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய ட்ரஸ்ட் மூலமா நம்ம சேனல் மூலமாவே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்.